நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ராசி நல்ல ராசி. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்ன ஷோக்கு வந்திருக்கோன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே, இல்ல ஜாலியா வந்திருக்கீங்களே. அஸ்ட்ராலஜி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியுமா? இந்த சைடு எங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். ஓரளவுக்கு. காலைல போடுவாங்க ராசி பலன் பார்ப்போம், அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க அதை பார்த்துட்டு? அதை பார்த்துட்டு அதில் எதனா ஒன்று சொல்லுவாங்க, எதனா ஒன்று மேட்ச் ஆகும். சில நாள் எதனா ஒண்ணுனா என்னங்க மேட்ச் ஆகும்? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கண்ணாடி போட்டால் காதல் வருவாங்க. கண்ணாடி போட்டா காதல் வருமா? அதுக்கப்புறமா வந்து சந்திராஷ்டமம் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கே. சந்திராஷ்டமம் அப்ப ப்ரப்போஸ்லாம் பண்ணக்கூடாது, வாயே தரக்கூடாது. வாய் திறந்தானே ப்ரப்போஸ் பண்ண முடியும். வெறும் ரோஸ் மட்டும் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண. நீங்க இப்படி வரீங்களா? சரி சரி. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக நம்ம ஒருத்தரை கூப்பிட போறோம். கூப்பிடலாமா அவங்கள? சோ லெட்ஸ் வெல்கம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். 17 வருஷனால அனுபவமா இருக்கு. ஆமா சார். சார் டெய்லி உங்களை வந்து நாங்க மார்னிங் பார்ப்போம். பட் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே எங்களுக்கு. ஸோ குரு பெயர்ச்சி பலன்கள்லாம் இன்னைக்கு நிறைய சொல்ல போறீங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யங்ஸ்டர்ஸா இருக்காங்க சார். நிறைய கேள்விகளோட உங்ககிட்ட வந்து கேட்டே அவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நம்ம ஷோக்குள்ள போயிடலாம்ல சார்? சார் என்ன மாதிரி 90s கிட்ஸுக்கு ஜோதிடம் பத்தி ஓரளவுக்கு தெரியும். பட் நம்ம 2K கிட்ஸுக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டேது சார். சந்திராஷ்டம் இருந்ததுன்னா ப்ரொப்போஸ் பண்ணக்கூடாதான். அப்புறம் வந்து நல்ல நாள்னா வந்து இந்த பிஸ்கெட் சாப்பிடணும் அப்படின்றாங்க. அதாவது ஜோதிடம் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சந்திராஷ்டமம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அப்போ ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற ஆவல் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சார் நீங்க சொல்லுங்க, இப்போ ஜோதிடம் பத்தி 2K கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க சார். ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனோதிடம் தான். அதாவது ஜோ அப்படிங்கிறது மனசை குறிக்குது, திடம் அப்படிங்கிறது நம்பிக்கையை கொடுக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ ஒரு புத்தகமோ ஒரு தத்துவமோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கும். அது வந்து இந்த வயசில் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கூட உங்கள் வயசை கடந்து வந்ததுனால தொடர்ந்து சொல்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வயசில் வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு நபர் சொன்னீங்களோ, சகோதரர் சொன்னீங்க இல்லையா, ஜோசியத்தில் ரொம்ப ஆவலாக இருக்கார் தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஆவல் உள்ளவங்க பின்னாடி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியது ஜோதிடம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். இளம் வயது பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயம் இல்லாமல் இருக்கிறது தான் இள வயது, அது நல்லது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு மனுஷனை பொறுத்தளவுக்கு ஒரு எதிர்பார்த்த விஷயம், நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம் நடக்காத பொழுது அல்லது எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அப்போ தான் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அல்லது ஒரு சாமி இருக்குது அல்லது ஒரு நமக்கு மேலே ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் நம்ப வேண்டியது வரும். அல்லது எதிர்பார்த்தது நடக்காமல் போனாலும் நம்ப வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது காதல் மட்டுமில்லை, கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்ந்து சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் பயங்கர ஆர்வமாக இருக்காங்க குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு. பொதுவாகவே நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9. அந்த 9 நவகிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து மனுஷாலாகிய நம்மளை வந்து பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியோ அல்லது மகிழ்ச்சியோ அல்லது நெகிழ்ச்சியோ அல்லது ஒரு சிறு விதமான ஒரு உலக அனுபவங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது. அந்த மாதிரி வரக்கூடிய இந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடியது இந்த குரு பகவான். குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி போதாது. சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறது இருக்கிற நவகிரகம் 9 கிரகங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சுப கிரகம் சொல்லக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். அதே மாதிரி எல்லா ராசிகளுக்குமே அணுகிரகமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். எதிரி ராசியாகவே இருந்தால் கூட, அதாவது ஒவ்வொரு கிரகம் வந்து ஒரு ராசிக்கு வந்து நட்பாக இருக்கும், இன்னொரு ராசிக்கு பகையாக இருக்கும். பகை ராசிக்கு கூட தொகையை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட குரு பகவான், அதாவது ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மன்னவன், பொன்னவன், தனகாரகன், புத்தரகாரகன் அப்படிங்கிற பல்வேறு ஆதிபத்தியத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியா அல்லது வளர்ச்சியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஆரம்பமாயிருக்கு. தலை இப்போ ஒரு வருஷமும் ஒரு பயிற்சி நந்தினே தான் இருக்குது. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு, அதுக்கு அது இதுன்றாங்க. ஆனால் எல்லாமே அதுதான் மாறினே இருக்கே தவிர என் வாழ்க்கை எதுவுமே மாற மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரி மட்டமாவே போகுது, ஏன்னு தெரியல. அது தெரியுது, ஏன்னா நீ அக்காவை பார்த்து தலன்னு கூப்பிட்டல, அப்பவே நினைச்சு நீ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பேன். சரி ரைட்டு சார்,
பாவம் ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. அவருக்கு நம்ம என்ன ஆறுதல் சொல்லலாம்? இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி ஒரு ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்குது. கிரக பயிற்சி அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் வளர்ச்சி கொடுக்கணும் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் பக்கம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் வெறும் ஆசை மட்டும் இருந்துன்னு வைங்களேன், யாராக இருந்தாலும் வளர்ச்சியும் கிடைக்காது, மகிழ்ச்சியும் கிடைக்காது. அதனால் அந்த இதுக்குண்டான ஒரு அம்சத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. சரி, நம்ம குரு பயிற்சி பலன்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ராசி வந்து மேஷம். மேஷம் யாரெல்லாம் இங்க? 1 2 சார், மேஷ ராசி பற்றி சொல்லுங்க. குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது? இல்லை, மேச ராசியை பொறுத்தளவுக்கு பிடிவாதங்கிறது கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேருக்கு ராசி பலனை பார்க்குறா இருந்தால் கூட ராசி பலனில் எப்படி சொன்னாலும் நாம் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். தனஸ்தானம் சொல்லக்கூடிய, குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால தன வருமானம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்துக்கு மேசராசிக்கு வந்து மிகப்பெரிய புகழ்ச்சி கிடைக்கக்கூடியது, எடுக்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடியது. சாதாரண கல்வியில் வந்து ஈடுபாடே இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடு வரும். எந்த மாதிரி ஈடுபாடு வரும்? உங்களுக்கு சொந்த முயற்சி, சுயமுயற்சி அப்படிங்கிறத விட பக்கத்தில் இருக்கிறவங்க முன்னேறும் போது அதை பார்த்து போட்டி வரும், அதை பார்த்து பொறாமை வரும். அதுக்காகவாவது நாம் வந்து முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். அந்த மாதிரி ஒரு வேகமான எண்ணத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்து நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் மேசராசிக்கு. கரெக்டா? கரெக்டா? பிடிவாதக்காரியா நீங்க? அப்படி இல்லை, சில விஷயங்கள்ல. சார் நீங்க? அவர் லாஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னாரு, பக்கத்துல இருக்கவங்க பார்த்து வளர்ச்சின்னு. பக்கத்துல வளர்ச்சி பார்த்தா எனக்கு லைட்டா வயிறு எரியும் அந்த மாதிரி. அல்ல அதுக்கா அது உண்மை. வயிறு எரிய பார்த்து இவனை விட நம்ம டெவலப்மெண்ட் சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன். அது அந்த விதத்துல சார் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பாத்துக்கங்க என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு. எனக்கும் இப்பெல்லாம் கொஞ்சம் படிக்கணும்னு ஆர்வம் வந்துட்டே இருக்கு. வருதா? படிமா, படிடா, படி. என்ன ராசி நீங்க? நானு மகர ராசி, கேப்ரிகான். ஓகே, என்ன நட்சத்திரம்? உத்திரட்டாதி. உத்திரட்டாதி. இவ்வளவு क्वेश्चन கேட்டார்ல, இந்த ராசிக்கு வந்து எப்படி சார் இருக்கு? அதாவது மகர ராசி பொறுத்தளவுக்கு அதாவது மகரத்துக்கு நிகரம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. ஆனால் இவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடந்த 5 வருஷமாக முன்னேற்றமே கிடைக்காது. இந்த வயசுக்கு உண்டான ஏற்றம் கிடைக்காது. ஏற்றம் கிடைக்காம முன்னேற்றம் கிடைக்காம இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் எடுத்த முயற்சிக்கு அடுத்த நிலையில் வந்து ஏமாற்றம் தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஜாதகமாக இருந்தால் வெறுத்து போயிடும், சாமியாக இருந்தால் வெறுத்து போயிடும். உலகமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு காலம் இல்லைங்கிற ஒரு இதுதான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர்த்து இந்த வயசுக்கு உண்டான ஒரு சுறுசுறுப்போ இந்த வயசுக்கு உண்டான ஒரு வேறு வகையான முயற்சிகள் இருக்காது அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா ஒரு முறை தோல்வி இருந்தால் பரவாயில்ல, பல முறை தோல்வி வந்துட்டு இருக்கும் பொழுது எடுத்ததெல்லாம் நஷ்டம், பார்த்ததெல்லாம் கஷ்டம்னு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கே சந்தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்த முயற்சிக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடியது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி மகராசி நல்லா இருக்குது. மனசை விட வேண்டாம், பயப்படாமல் இருங்க. ஓகேவா? நீங்க சொன்னது ஒன்னொன்னும் கரெக்டா அச்சசல் அதே மாதிரி தான் சார் இருக்குது. கடந்த 5 வருஷமா எல்லாமே அப்படிதான் இருக்கு சார். ரிஷபராசி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தான் குரு வர்றாரு. அதாவது 1ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கே குரு வர்றாரு. பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஜென்மத்தில் குரு விழும்போது நல்லா இருக்காது, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உங்கள் மனசு கிடைக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். வலைதளங்களில் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கும், வாழ்க்கை பார்த்தாலும் உங்களுக்கு அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கும், வாலிப வயசாக இருந்தால் கூட. ஆனால் பொதுவாகவே இந்த குரு வந்து சுக்கிர பகவானுடைய வீட்டுக்கு வர்றதுனால ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து அசுர குரு. அதே மாதிரி இப்போ குரு வந்து தேவகுருவாக இருக்கார். இந்த தேவகுரு அசுரகுரு சம்மந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி. எந்த விஷயத்துலையுமே பிடிப்பு இல்லாமல் பேசுகிறீங்க இல்லையா, இனிமேல் பாருங்கள் நடிப்பே இல்லாமல் எல்லா விஷயங்களும் ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அது வந்து படிப்பாக இருந்தாலும் சரி, நடிப்பு துறையாக இருந்தாலும் சரி, அது வேறு வகையான விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக வரக்கூடிய, வயசுக்கு மீறி ஆசை இருந்துகிட்டு இருக்கும், வயசுக்கு மீறிய முயற்சி இருந்துகிட்டு இருக்கும், வயசுக்கு மீறி மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். பயப்படாமல் வந்துட்டுருங்க. வீட்டில் கூட வீணா போன பிள்ளைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிறத விட வீண் பிள்ளைன்னு பேசுவாங்க. உங்கள் வீட்டில் பேசுனாங்களா இல்லையா? அந்த வீட்டிலே வந்து உங்களை பெருமையாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில் வரும். பயப்படாம இருக்கு. அடுத்த ராசி வந்து மிதுனம். மிதுனம் யாரெல்லாம்? 1 2 மிதுன ராசி நேயர்களே சொல்லுங்க, உங்க ராசி பத்தி நீங்க என்னெல்லாம் நினைச்சு வச்சிருக்கீங்க, கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ நான் வந்து என்னன்னா வந்து நியூ இயர் அன்னைக்கு ராசி பலன் போடுவாங்க டிவியில். ஸோ அதில் சொல்லுவாங்க இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ நான் மிதுன ராசி பார்த்தது வரைக்கும் என்ன சொன்னா, ஓஹோன்னு இருக்கும் உங்கள் ராசி. இத்தனை வருஷம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க, நீங்கள்
உங்களை தேடி வரும் வேலைகள் எல்லாமே, வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னை வரைக்குமே நான் வீட்டில் படித்து முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். நான் அதுக்கான முயற்சியும் நான் எடுத்தேன். ஆனால் எந்த வேலை வாய்ப்பும் எனக்கு கிடைக்கல. அதாவது மிதுனராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு பலனாக இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் கிரக நிலைப்படி வந்து கிரக கோச்சாரப்படி நல்லா இருந்துட்டு இருக்குது. ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது விரயஸ்தானத்துக்கு வருது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் அனுபவங்கள் அதிகமாக கொடுக்கும். ஒரு மனுஷனுக்கு வந்து வெற்றி கிடைச்சுன்னு வைங்களே, வெற்றி கிடைக்கும் போது கிடைக்கிற கற்றுக்கக்கூட அனுபவத்தை விட தோல்வி கிடைக்கும் பொழுது தான் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த மாதிரி தோல்வி கிடைச்சால் கூட துவளாமல் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்க. இந்த வருஷம் வந்து குரு பயிற்சி அன்னைக்கு மகிழ்ச்சி அன்னைக்கு வீடியோவில் அதாவது டிவியில் வர்றீங்க இல்லையா, அதுவும் ஆதித்யா டிவியில் வர்றீங்க. இதுவே ஒரு பெரிய இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குது, இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறத அனுபவத்தில் சொல்கிறேன். ஆதித்யாவில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு வர்றதே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி, நம்புங்க. ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குது. மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான். அந்த புதன் பகவான் கலைகளுக்கு அதிபதி. கலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக வந்துட்டு இருக்கும். உண்மையா இல்லையா? சாதாரணமாக வந்து ஒரு படிப்பில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு தேர்வு வருவதுக்கு சில முயற்சி எடுக்கிறோம். ஆனால் கலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி வந்து வசியம் உள்ளவங்க, அழகு உள்ளவங்க, திறமை உள்ளவங்க, யோகம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அத்தனை பேர்த்தையும் ஜெயிச்சு வர்றதுக்கு நம்ம அதை விட யோகம் வேணும், அதை விட முயற்சி வேணும். இப்போ உங்களுடைய ராசி மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க. ராசியை மட்டும் வச்சுக்கிட்டு உங்களுடைய முக அமைப்பு, அங்க லட்சணம் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மீடியாவில் வந்து ஆவல், அதாவது ஆசை அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி ஆசை உங்களுக்கு இருக்குதான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆமாம் சார், எனக்கு இருக்குது. எனக்கு வந்து பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்காக நிறைய முயற்சிலாம் எடுத்துகிட்டு இருக்கேன். சிங்கிங்கில் நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மேடை கிடச்சா கூட நான் அதை பயன்படுத்திப்பேன். அந்த மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சின்ன மேடை இருந்தால் போதும், நீங்கள உங்களுக்கு பெரிய மேடையே கொடுக்குறோம், வாங்க. பாடுறீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க? நான் வந்து ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு. ஓகே, பாடுங்களேன். ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானை உன்னை தேடுது, ராசாவே உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசி பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க, உங்களோட ராசி பத்தி நிறைய யோசிச்சுலாம் வச்சிருந்தீங்க, இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகான ஒரு மேடை கிடைச்சிருக்கு, அழகா பாடி இருக்கீங்க. இப்போ உலகமே உங்களை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சந்தோஷம். சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். ஓகே, அடுத்த ராசி வந்து கடகம். கடக ராசி நேயர்கள் யாரெல்லாம் இங்க ராசிக்காரர்கள்? ஒரே ஒருத்தங்களா? சொல்லுங்க, என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருப்பீங்க? கன்னி ராசியா? இருப்பா, வரும் வரும் வரும், நானும் தான் வரும், இரு. இல்லை, ஆக்சுவலாக எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே ராசி. ஒரே ராசியா? ரொம்ப ராசியா இருக்குமே. இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம ஒன்று அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அதை தாண்டி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து எப்படி ரிலீவ் ஆகுறதுன்னு தெரியாமல் இப்போ ஒரு விஷயம் வந்ததுன்னா இன்னொரு விஷயமும் சேர்ந்து நடக்கும். எப்படின்னா இப்போ ஒரு கேமில் எதுனா நடக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வழி போகிறதான்னு தெரியாமல் இன்னொரு ஃபங்க்ஷன் எதுனா ஒன்று வரும். ஸோ வந்த ஒரே நேரத்தில் எல்லாம் வந்துடும், இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. வேலைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே டைம்ல வருதான். அப்படி இல்லைன்னா சும்மா வெட்டியா இருக்கேன் அதானமா? ஆமாம், அந்த மாதிரி வருதான். அதாவது உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரே ராசி சொல்லியிருக்கீங்க, கடக ராசி. உங்களுக்கு வந்து குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே பாசம் இருந்தால் கூட அப்பா மேலே பாசம் அதிகமாக இருக்கும், இருக்கா இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுவாக கடகராசி அப்படிங்கிறது வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதீத திறமை இருக்கும். அதனால தான் சாஸ்திரத்தில் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, கலிகாலத்துக்கு கடகராசி சிறப்பான ராசின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சிறப்பான ராசியில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே பொறுப்பான பதவி வரணுங்கிற ஆசை அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த ஆசை அதிகமாக இருக்கிறனால அது கூட முயற்சியும் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த ஆசை வந்து உடனே நிறைவேறாத பொழுது கொஞ்சம் வெக்ஸ்டான மாதிரி கஷ்டமாக வந்துட்டு இருக்கும். அப்படி பயப்பட வேண்டியதில்லை. கடகராசிக்கு தற்சமயம் கடந்த காலங்களை விட இந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம சனின்னு ஒரு சனி வந்து மிகப்பெரிய ஆதிக்கமாக வந்துட்டு இருக்குது. எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும், எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும், எவ்வளவு வல்லவனாக இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள் தடுமாற செய்யும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கும் அல்லது இடமாற்றங்களை கொடுத்துட்ருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு. அப்படி இருக்கக்கூடிய கடகராசிக்கு இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடியது. உப ஜெய லாபஸ்தானம் சொன்னால் உங்கள் வயசுக்கு புரியாது. பொதுவாக லாபஸ்தானத்துக்கு வந்து இந்த குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுனால இருக்கிற ராசிகளில்
வரிசையில் வந்து மேசராசிக்கு அடுத்து முதல் தரமான யோகம் கடகராசிக்கு கிடைக்க போகுது. பயப்படாமல் வந்துட்டுருங்க. இவ்வளவு நாள் எடுத்த முயற்சிக்கு இனிமேல் பலன் கிடைக்கிது அப்படிங்கிறத விட இனிமேல் முயற்சி எடுக்காமலேயே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும். உங்களுக்குள்ள இதுவரைக்கும் எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அந்த வேதனை அப்படிங்கிற 3 எழுத்துக்கு மேலே சாதனை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்கு அமையுது. கடகராசியில் ஜெயிச்சவங்கன்னு யாராவது இருக்காங்க ஐயா? கடகராசியில் ஜெயிச்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சினிமா துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் அதில் வந்து அசுர சாதனை பண்ணிக்கக்கூடிய ராசிகளில் முதல் ராசி கடகராசி தான். இப்போ உங்கள் வயசுக்கு உங்களுக்கெல்லாம் புரியணும்னு சொன்னோம் அப்படின்னா, அதாவது நிறைய சொல்லலாம். நான் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நிறைய சொல்ல முடியும். உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வந்து இப்போ இளைய தளபதியாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அடுத்த ராசி சிம்ம ராசி. யார் சிம்ம ராசி? உடனே மைக்க புடுங்குறீங்க. ஏய் ஐயோ எப்பா 1 2 3 4 ராசி பத்திலாம் தெரியாது எனக்கு. இருந்தாலும் லைக் தெரியாதுன்ட்டு சிம்ம ராசின்றீங்க? இல்ல ராசி பத்தி தெரியாது, சிம்ம ராசி பத்தி தெரியும். ஆனா வந்து எதுவுமே கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியல. இதுதான் இது பண்ண போறேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியல, காதல் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அது என்ன காதல் அது போகுது, அது நிரந்தரமா இருக்குமா, எல்லாமே எதுவுமே தெரியல. அப்படியே இருக்கு ஒரு மாதிரி. அப்ப லைஃப் பத்தி எதுவும் கேட்கல சார், காதல் பத்தி கேட்க போறீங்க. சொல்லுங்க சார். சிம்ம ராசி என்ன நட்சத்திரம்? அது தெரியலையா? அது தெரியல. அதாவது பொதுவாகவே இதுவரைக்கும் என்ன பண்ண போறோம் தெரியாம இருக்கிறீங்க இல்லையா, அதுவே ஒரு இதுதான். அதாவது இதை வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எடுத்துக்க முடியாது. எல்கேஜி படிக்கிற பையனை வந்து நீ படித்து முடிச்சு பெருசாகி என்ன வேலைக்கு போவ, என்னவா ஆக போகிறேன்னு கேட்டால் நான் கலெக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆகுவேன், டாக்டர் ஆவேன்னு சொல்லுவாப்புல. அதே பையன் டிகிரி முடித்து காலேஜ் முடித்து வெளியில் வரும்போது என்னாவேன்னு கேட்டால் என்ன பண்ண போகிறோம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யதார்த்தத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்று இருந்தாலும் இந்த என்ன பண்ணணும்னு தெரியாதவங்க கிட்ட தான் நிறைய சூட்சமம் வந்துட்டு இருக்கும். பாருங்களேன், கல்வி கற்றுக்க வேண்டிய வயசில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக கேட்குறீங்க பார்த்தீங்களா, இது ஒரு உண்மை தான். உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு காதல் அப்படிங்கிறது வந்து தோல்வியில் தான் முடியும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஒன்று. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒழுங்கா படிப்பத்தி கேட்டுட்டாங்க. காதலில் தோல்வி ஏற்பட்டதுங்களா? இல்லை உண்மை சொல்லுங்க, தப்பு இல்லை. ஒன்னு இல்ல 2 இல்ல நிறையவா? இல்ல ஐயோ நம்பாதீங்க. இல்ல அதே மாதிரி காதல் மட்டும் இல்லை, காதலில் தான் தோல்வி அப்படின்னா கல்வியிலையாவது வெற்றி கிடைக்குமானா கல்வியிலையும் தோல்வியாக தான் இருந்துட்டு இருக்கும். சார் நீங்க சொன்னதுல பயங்கரமா ஒரு ஃபீல் பண்றாரு சார். என்ன ரெண்டுத்தையும் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிட்டாங்க. அழுறான். அதாவது காதல்லையும் தோல்வியாக இருக்குது, கல்வியிலையும் தோல்வியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இள வயசில் வந்து கவலையாக தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. ஆனால் காதல் தோல்வி இருந்தாலும் கல்வியிலே தோல்வி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இதை வந்து பொத்தாம் பொதுவாக சொல்கிறத விட நீங்கள் ஒல்லியாகவே இருந்தால் கூட பாருங்கள், நடிகர் தனுஷுக்கு சிம்ம ராசி தான் இந்த வெற்றி. பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்களே இல்லையோ, பார்க்க பார்க்க நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையும் நல்லா இருப்பீங்க. அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசி, என் ராசி கன்னி ராசி. யாரு? இந்த ராசி உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய ஆண்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ராசி. நீங்க என்ன கேட்க போறீங்க? ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களே சார். எனக்கு ஆக்சுவலாக அது எல்லாமே இருக்குது சார். எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது, நம்ம வாழ்க்கை இப்படி தான் மாறப்போகுதுன்னு நினச்சி ரொம்ப ஆசையாக ஓடிட்டு இருந்தோம் சார். திடீர்னு அங்கே தூக்கிட்டு வந்து இல்லை உன் வாழ்க்கை அப்படிலாம் இருக்காது, உன் வாழ்க்கையில் நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருக்கோம்னு சொல்லி டக்குன்னு உட்கார வச்சாங்க சார். லைஃப் நல்லா தான் போகுது, இல்லைன்னா சொல்ல, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஆனாலும் நான் ஆசைப்பட்ட மாதிரி இல்லை சார். அதாவது கன்னி ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். அப்படி புதன் பகவானாக இருக்கும் பொழுது புத்தி கூர்மை அதிகமாக வந்துட்டு இருக்கும். நம்ம இந்த விஷயத்தில் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறோமோ, நீங்கள் எந்த விஷயத்தில் ஜெயிக்கலாம் அல்லது எந்த விஷயத்தில் வந்து நம்ம சாதனமெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நீங்கள் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் நேர் எதிர்மறையாக மாற்று விஷயங்களில் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த படிப்பு படித்தா இந்த உத்தியோகத்துக்கு போகலாம், இந்த படிப்பு படித்தா இந்த பதவி வரும்னு சொல்லுவாங்க. படித்த படிப்புக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ராசி தான் கன்னிராசி அப்படிங்கிறது. பொதுவாகவே கன்னிராசியை பொறுத்தளவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் யோகம் அதிகமாக வருங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதுக்காகவே சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லலை. கல்யாண வயசு இருக்கும் இல்லையா, அதாவது சட்டப்படி வந்து திருமண வயசுங்கிற 21 இருக்கும். ஜாதக கட்டப்படி திருமண வயசு என்னவோ அந்த வயசில் பண்ணும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஓகேவா? கல்யாணம்லாம் அடுத்து இல்லை, அதுக்கப்புறம்
சார் டக்குன்னு ஒரு மாதிரி மைண்ட் மாறுது சார் பையனுக்கு. அப்படிலாம் இருக்கு. ஓகே சார், எனக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கு சார். இவ்வளோ கொஸ்டின் கேட்டீங்க, நானும் ஒன்று கேட்டுக்கிட்டு வா மக்களே, நானும் கேட்டுக்கிறேன் சார். எல்லாமே வந்து பக்கத்தில் இப்படி வராப்புல, அதாவது கை கெட்டினது வாய் கெட்டும் போது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்? அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி கன்னிராசிக்கு எல்லாமே கைகளையும் போகிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது. இவ்வளவு நாளாவே இத்தனை வருஷமாகும். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மே 21க்கு மேலே நீங்கள் வந்து முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயத்தில் கூட மகிழ்ச்சி கிடைக்கிற மாதிரி நல்லது நடக்கும். பயப்படாம இருங்க. குரு பகவான் மட்டுமல்ல, குரு பகவானும் சாதகமாக இருக்க போறாரு. அடுத்து வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சனி பகவானும் சாதகமாக வந்துட்டு இருக்காரு. கடந்த காலங்களில் குரு பகவான் நஷ்டத்தில் இருந்ததுனால உங்களுக்கு எல்லாமே நஷ்டமாக இருந்தது. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி முழுக்க முழுக்க மகிழ்ச்சியை கொடுக்கும் கன்னிராசிக்கு. நமக்கு வெற்றி தான். அடுத்த ராசி வந்து துலாம் ராசி. யாரு துலாம்? 1 2 3. உங்க பேர் என்ன? ரேணுகாம்பாள். ரேணுகாம்பாள். ஸோ உங்க ராசி பத்தி நீங்க என்னெல்லாம் வந்து படிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது இதுவாகவே போயிடுது. எதுவா போகுது? கைக்கூடியே வர மாட்டேங்குது. கைக்கூடியே வர மாட்டேங்குது. என்னடா இதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ என் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. என்ன படிக்கிறீங்க? பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன் விஸ்காம் படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு ஒரு கவலை இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. சொல்லுங்கள் சார். ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்காங்க, அவங்கள பூஸ்டப் பண்ணுங்கள் உங்களோட வார்த்தைகள் போட்டு. இல்லை துலாராகவே துலா ராசி அப்படிங்கிறது நேர்மை அதிகமாக வந்துட்டு இருக்கும். உங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஒளிவு மறைவெல்லாம் வெளியில் சொல்லக்கூடிய பாக்கியம் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதுவே உங்களுக்கு நிறைய நேரங்களில் இடத்துல வந்துட்டு இருக்கும். ஏன்னா இந்த காலத்தில் வந்து நல்லவங்களாக இருக்கிறவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அதில் துளாராசி சேர்ந்தவங்க குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிறோட வாழ்க்கையில் எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வந்து கஷ்டம் வரக்கூடியது அல்லது ஏமாற்றம் வரக்கூடியது அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா உலகத்தில் நாம் நல்லவங்களாக இருந்தால் பத்தாது, நம்ம கூட உள்ளவங்களும் நல்லவங்களாக இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு நல்லவங்க அமையாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏமாற்றம் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் விஸ்காம் பண்ணியிருக்கனால, விஸ்காம் படித்ததுனால பொதுவாகவே எதிர்காலத்துக்கு விஸ்காம் படித்தவங்க யாருமே வீண் போக முடியாது. அப்படி ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அது வந்து உலக ஜாதகப்படி. அப்படியா? நானும் விஸ்காம் தான். பொதுவாகவே சின்ன வயசில் ஒரு பையனை படிக்கும் பொழுது நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்கும் பொழுது நான் வாத்தியார் ஆகிறேன், டீச்சர் ஆகிறேன் அல்லது வந்து ஒரு விஞ்ஞானி ஆகிறேன்னு சொல்லும்போது நம்ம பாராட்டுவோம். நான் நடிக்க போகிறேன்னு சொன்னோம்னா அவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க இல்லையா? அந்த நடிப்பு துறையில் மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருந்துகிட்டு இருக்குது. அதற்குண்டான தயக்கங்கள், அதற்குண்டான ஏமாற்றங்கள், அதாவது வாழ்க்கையில் வந்து அதிகபட்சமாக முன்னேறணும்னு வைங்களே. இப்போ சாதாரண ஒரு படி மேலே ஏறணும் அப்படின்னா சின்ன முயற்சி போதும். அதுவே வந்து ஒரே நாளில் ஒரு 10 படி 15 படி முன்னேறணும் அப்படின்னா அதிக முயற்சி வேணும் இல்லையா? ஒரே நாளில் ஒரே நொடியில் பிரபலமாகக்கூடிய தகுதி உங்களுக்கு நிறையவே இருந்துட்டு இருக்குது. பயப்படாமல் இருக்கு. 100% அது உண்மைங்க ஐயா. ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி போனதை விட ஆன் தி ஸ்பாட்டில் நான் அது பண்ணதுக்கு தான் நான் நிறைய பெருமை வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருக்கேன் லைஃப்பில். எல்லாமே ஏமாற்றமாக தான் நான் போயிருக்கு. ஸோ இன்க்ளூடிங் லவ் ஆல்சோ. ஓ மை காட். கேட்க கூச்சமாக தான் இருக்குது. தாராளமாக கேட்கலாம். திரும்ப என்னோட எக்ஸ் வருவாரா? அதாவது பொதுவாகவே உங்களுடைய கேள்விக்கு வந்து சந்தோஷமான பதில் சொல்லணுங்கிறது எனக்கு இஷ்டம். ஆனால் உங்கள் எக்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். சரிங்க ஐயா. ஃப்யூச்சரில் என்னோட லைஃப் வந்துட்டு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்குங்களா ஐயா? கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட பையனை தான் திரும்ப பண்ணக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அது வீட்டில் பார்த்தால் கூட நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். என்ன அந்த பையனை சம்மந்தப்பட்ட வகையில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் பண்ணணும், கடமைக்கு வாழ்ந்தோம், கணவன் மனைவியாக இருந்தோம் அப்படிங்கிறத விட மற்றவங்க உங்கள் திருமண வாழ்க்கையை பார்த்து, பெற்றவங்களாக இருந்தாலும் மற்றவங்களாக இருந்தாலும் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை அற்புதமாக வாழ்ந்து காட்ட முடியும். பயப்பட வேண்டாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. விருச்சிக ராசி குரு பயிற்சி பலன்கள்லாம் எப்படி இருக்கு சார்? இல்லை, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகமாக தான் இருக்க போகுது. விருச்சிக ராசிக்கு அதிபதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், அதாவது செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு வந்து உகந்த தெய்வம் வந்து முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய வந்து 6 முகத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஏறுமுகம் கிடைக்குங்கிற வார்த்தை இந்த விருச்சிக ராசிக்கு பலிதமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால, அந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சாஸ்திர ரீதியாக சப்தமஸ்தானமாக இருக்கிறதுனால, சப்தமஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை நித்தமும் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு மகிழ்ச்சியான செய்தி.
அதே மாதிரி அந்த முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக பெருமானுக்கு 2 மனைவிகள் இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணமே ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். காதல் பண்ணினாலும் பண்ணாமல் இருந்தாலும் திருமணம் நடக்கும். அல்லது வந்து காதல் செஞ்சு தோல்வி இருந்தாலும் அந்த காதலில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய இருந்துட்டு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விதண்டாவாதம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். யார் வந்து காதல் பண்ணுறோமோ அந்த காதல் பண்ணின 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறத விட தூது போனவங்களுக்கு ஏதுவான கல்யாணம் நடக்குங்கிறதுல கவனமாக இருக்கும். அடுத்து வந்து தனுசு ராசிலாம் யார் இருக்கீங்க இந்த சைடு? ஹேய், ரொம்ப நேரமா நீ இங்கதான் இருக்கியாமா? இருக்கியா இங்க? இல்ல ஆக்டிவாவே நான் பார்க்கலையே, அதான் கேட்டேன். சொல்லுங்க தனுசு ராசி நேரே. நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். இன்னும் பெரிய லெவல்ல நான் இன்னைக்கு ரீச் ஆகுவேன். எப்படி சார் இருக்கும்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த 5-6 வருஷமாகவே கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்குது. அமோகமான வாழ்க்கை அப்படிங்கிறத விட அசிங்கப்படாமல் இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு அமைதியான அமைப்பு இருந்துட்டு இருக்குது உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் தனுசு ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால எல்லா பக்கமும் 4 பக்கமும் நஷ்டம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்தது. ஆனால் தற்சமயம் குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால இப்போவும் கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது சிவப்பாக இருக்கிறாங்களே இல்லையோ, கருப்பாக உள்ளவங்க கூட சிவப்பாக மாற்றி காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த பொறுப்புக்கு தகுந்த மதிப்பு கிடைக்காம அல்லல் பட வேண்டிய சூழல் வந்துட்டு இருக்குது. ஆனால் இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைக்காம எல்லா வகையிலும் ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷத்தில் பயங்கரமான வெயிலில் ஆங்காங்கே கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆங்காங்கே அவ்வப்பொழுது வருமானம் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வருமானம் வரக்கூடியது. ஏன்னா உங்கள் அதிபதி வந்து தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவானாக இருக்கிறதுனால, அந்த குரு பகவான் தனக்காரராக இருக்கிறதுனால அவ்வப்பொழுது பணம் வந்து உங்கள் மன சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும். தேங்க்யூ சார். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மகர ராசி. யார் மகர ராசி இங்கே? ஆஹா ஆஹா, நீங்க சொல்லுங்க. குடும்பத்தில் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரி இருந்தது. பட் ஃபினான்ஷியலி சரி படிப்பாலையும் சரி எனக்கு வந்து பெருசாக ப்ராப்ளம் இல்லை. நல்லபடியாக தான் படிக்கிறேன். ஃபினான்ஷியலியும் ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு காசு வந்துகிட்ருக்கு. வேலை வாய்ப்பும் நல்லா வந்துகிட்ருக்கு. பட் எனக்கு என்ன ஒரு பயம் இருக்குன்னா, இது நிலைக்குமா இல்லாட்டி ஒரு கட்டத்தை மேலே இது ஏதாச்சும் சரிய வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் எப்போவும் இருந்துகிட்ருக்கோம். அது எப்படியா இல்லை, நல்ல கேள்வி. அதாவது பொதுவாகவே எந்த ராசியாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஏற்றம் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு கலக்கம் வந்துட்டு இருக்கும். மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஏற்றம் அப்படிங்கிறது நிறைய ஏமாற்றங்களுக்கு அடுத்து தான் ஏற்றம் கிடைக்கும். ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஏற்றத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும், மிகப்பெரிய மகோனதமாக இருக்குமே தவிர்த்து கீழே போகாது. 100லேருந்து 101க்கு போயுமே தவிர்த்து 99க்கு வராது. பயப்படாமல் இருங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக மகர ராசியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல மனிதராக இருக்கிறது வந்து எனக்கு சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். இல்லை, பொதுவாகவே மகர ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதி உன்னதமான ஒரு பிரபலியமாவாங்க அப்படிங்கிறது பொதுவான விதி. இப்போ வந்து மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் வந்து மகர ராசியாக இருந்தாலும் நடிகர் லட்சுமின்னு வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க இல்லையா, அவங்க காலத்தில் வந்து லட்சுமி அவங்க வந்து பிரபலியமானது காரணம் இந்த மகர ராசிங்கிற ஒரு காரணத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்த ராசி வந்து கும்பம். கும்பம் யாரு? ஓகே, நீங்க தானா? ஸோ உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு? இல்லை உங்களுக்கு ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, என் லைஃப் ஸ்டைலாக இப்படி இருக்கு அப்படின்ட்டு? டைமே கீப் அப் பண்ண முடியல. டைம் கீப் அப் பண்ண முடியல. முன்னாடி சீக்கிரமா நீ போகணுமா? அதான் சீக்கிரமாக போனாலும் அது ஏதாவது தடைகள் வந்துடுது. யாருக்கா ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி லேட் ஆகிடுது. அது ஏன் நான் தான் அப்படியா இல்லை என் ராசி அப்படியான்னு தெரியல. இல்லை, பொதுவாகவே கும்பராசிக்கு வந்து அதிபதி சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் அப்படின்னாலே வாழ்க்கையில் தடை அல்லது தாமதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் எவ்வளவு தடைகள் அல்லது தாமதம் கொடுத்தாலும் கூட அந்த தடைகளுக்கு விடைகள் கொடுப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக இருந்துட்டு இருக்குது. தற்சமயம் கும்பராசிக்கு வந்து தேவையில்லாத குழப்பம் அதிகமாக வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத மனோ பயம் வந்துட்டு இருக்கும், எதிர்காலத்தை பற்றி யதார்த்தத்தை விட எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால அந்த மாதிரி குழப்பங்கள் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் அந்த குழப்பங்கள் பெரிய அளவில் பாதிக்காது, பயப்பட வேண்டியதில்லை. ஒரு சில பேருக்கு உங்கள் ஜாதகப்படி வந்து அம்சம் நல்லா இருந்தது அப்படின்னாலோ கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னாலோ இதே குழப்பத்தை எந்த மாதிரி கொடுப்பார் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு வீடு வேணும்னு வைங்களேன் 4-5 வீடு கிடைக்கிறது, ஒரு வாகனம் வேணும் 4-5 வாகனம் வாங்குற அந்த மாதிரி வசதி வாய்ப்பு கொடுத்து எந்த வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி ஜாதகத்தை பொறுத்து குழப்பங்கள் மாறுபடும். எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு குழப்பம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நல்ல ஒரு விளக்கம் கிடைக்கும், பயப்பட வேண்டியது. கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கு சார்? அதாவது கும்பராசியை பொறுத்தளவுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கும்பராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் வந்து சாதமாக வரப்போறாரு. சனி பகவான் தான் ராசி அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறனால குழப்பம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த குரு பகவான் வந்து சாதகமாக வந்துட்டு இருக்கிறார். அதனால் கும்பராசியை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் மருத்துவ செலவு அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த மருத்துவ செலவுகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். 1.
ரெண்டாவது கும்பராசிக்கு வந்து மன கஷ்டம் மன குழப்பம் அதிகமாக வந்துட்டு இருக்கும், தேவையில்லாத குழப்பம். அந்த தேவையில்லாத குழப்பமெல்லாம் தானாக விலகும், அல்லது தேவையான குழப்பங்கள் மட்டும் இருக்கக்கூடிய சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு வந்து அக்கம் பக்கத்தில் மரியாதை கிடைக்கக்கூடியது. கும்பராசி பொறுத்தளவுக்கு சொந்த வீட்டில் மரியாதை கிடைக்காது, ஆனால் அக்கம் பக்கத்தில் அடுத்தவங்க கிட்ட வந்து மரியாதை கிடைக்கக்கூடியது, ஒரு சிறப்பு கிடைக்கக்கூடியது ஒரு சூழல் கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இது வரைக்குமே அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்குது, இனிமேல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ மீனராசி யார் இருக்கீங்க? நீங்கள் தானே அந்த மீனம்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்பிக்கை, இந்த ஜாதக நம்பிக்கையில் எதுவுமே கிடையாது, ராசி நம்பிக்கையில் எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் நான் 5வது படிக்கும் பொழுதுக்கா எனக்கு நான் பேச்சு போட்டி அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போவேன். அப்போ தான் ஸ்டார்டிங் நான் பேசுகிறேன். அப்போ பேச போகும்பொழுது நான் வந்துட்டு நம்ம இவர் இருக்கார் கல்யாண சுந்தரம்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒருத்தர் இதே மாதிரி ஜோசியம் பார்ப்பார், அவர்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பார்த்துட்டு பையனை வந்து அதுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, அவர் வந்துட்டு இரும்பு தொழிலுக்கு போட்டோம், நீங்கள் இந்த ஸ்பீச் இதுக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அன்றைக்கி அந்த இதை கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் வெளியவே வந்திருக்க முடியாது, வெளியில் பல மேடைகளுக்கு போயிட்டு பேசியிருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை மீறி நான் என்னுடைய மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால தான் என்னால் முடிஞ்சுது. இப்போ காலேஜ் வரப்போ அப்படி தான் சொன்னார், உன்னுடைய ஜாதகத்தை நீ உன்னோட வச்சுக்க, என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து நானாக ஒரு முடிவு பண்ணி சென்னைக்கு வந்து படித்தே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த சென்னைக்கு வந்து ஜியாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது பிரசிடென்சி காலேஜில். அது படிக்கிறதுனால தான் நான் இப்போ ஆதித்யா டிவிக்கே வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஜாதகத்தை கேட்டு வீட்டிலே முடங்கியிருப்பேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆஸ் ஏ ஜியாலஜிஸ்ட்டாக நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதை வச்சு நீங்கள் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அடுத்த அதுக்கு வந்து இந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை வச்சு தீர்மானிக்கிறீங்க? அதாவது சாஸ்திர ரீதியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 5000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருந்தால் இந்த மனுஷன் இந்த மாதிரி தொழில் பண்ணுவார், இந்த மாதிரி உத்தியோகம் பார்ப்பார், இந்த மாதிரி யோகத்தோட வாழ்வார் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. சாஸ்திரம் சொல்லக்கூடியது எல்லாமே சத்தியமான உண்மை தான். ஆனால் சொல்லக்கூடியவங்க வந்து நிறைய பேர் வந்து மாறுதலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் யோகம் வந்துன்னு வைங்களே, அந்த யோகத்தை சொல்லக்கூடிய தகுதி நிறைய ஜோசியருக்கு இருக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அங்கலா போகிறதுங்கிறத உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எதுக்குமே ஆகாதுன்னு சொன்ன நிறைய ஜோசியரை பார்த்து தான் ஜோசியத்து மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. அதாவது ஜோசியத்தை வந்து எதிர்மறையாக பேசிட்டு இருக்கக்கூடிய நான் வந்து சின்ன வயசில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கினேன். அப்படி முதல் பரிசு வாங்கும்பொழுது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நமக்கு முயற்சி இருந்தால் தான் முதல் பரிசு வாங்க முடியும். ஜாதகத்தில் சொன்னதுக்காக நமக்கு முதல் பரிசு கிடைக்குமா அப்படிங்கிற அந்த வயசுலேயே வந்து கேள்விகள் அதிகமாக எழுப்பிட்டு இருந்தேன். அப்படி எழுப்பி ஆராய்ச்சி பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம நாடு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே ஜோதிடம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய தகுதி கிடைச்சது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று. அதே மாதிரி ஜோசியர் சொன்னார்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த பேச்சு போட்டிக்கு போக வேண்டாம், இரும்பு தொழில் செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. இரும்பு தொழில் செய்யறதுக்கு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தால் தான் இரும்பு தொழில் செய்ய முடியும். அதே மாதிரி குரு பகவான், உங்கள் ராசி வந்து மீனராசி சொல்லியிருக்கீங்க, மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குக்கு அதிபதி. ஒன்று, சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியது. அதே மாதிரி சொல்லக்கூட சொல்லு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொய்யை சொன்னால் கூட பொருந்த சொல்ல முடியும். பேசுகிற பேச்சு வாய் பேச்சு அப்படிங்கிறது வாய் எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த பேச்சில் வந்து வசிய சக்தி வேணும் இல்லையா, அந்த வசிய சக்தி அப்படிங்கிறது மீனராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அதே மாதிரி குருபவன் வந்து பார்த்தீங்கன்னா கைடு பண்ணக்கூடியது, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியது. நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்தவங்களை வழிநடத்தக்கூடிய அல்லது அடுத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடியது. இந்த உலகத்திலேயே எல்லோருக்கும் பிடிக்காத ஒரே விஷயம் இந்த அட்வைஸ் தான். ஆனால் அந்த அட்வைஸை வந்து அழகாக சொல்லக்கூடிய ஒரு ராசி வந்து மீனராசி. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஜோசியர் எதனால் உங்களுக்கு அதுக்கு வேண்டாம்னு சொன்னார்னு தெரியல. ஆனால் ஜோசியர் எப்படி சொல்லியிருந்தாலும் ஜாதகப்படி குரு ஆதிக்கம் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உதாரணம் அப்படிங்கிறத ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் சொல்ல முடியும். உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நீங்கள் எல்லோருமே கல்லூரியில் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர் வந்து கேட்டு பாருங்கள். ஒரு 20 ஆசிரியர் கேட்டிங்கன்னா 20 ஆசிரியரில் வந்து ஒரு 10-15 பேர் வந்து கண்டிப்பாக மீனராசியாக தான் இருப்பாங்க அல்லது தனுசு ராசியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதாவது கல்லூரியில் வந்து பேராசிரியர் இருக்கக்கூடியது. இந்த பேங்க்கில் வந்து பணம் பண்ணுறாங்கல்ல, கேஷியர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கேஷியர் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பேர் வந்து கண்டிப்பாக தனுசு ராசி அல்லது இந்த மாதிரி மீனராசியாக தான் இருப்பாங்க. எதுக்காக சொல்கிறோம்னா, மற்ற ராசிக்காரர் வந்து கேஷியராக இருக்க மாட்டாங்க சொல்ல முடியாது. மற்ற ராசிகள் இருக்கலாம், ஆங்காங்கே இருக்கலாம். ஆனால் ஆசிரியர் துறையில் வந்து சாதனை பண்ணக்கூடியது, நல்ல ஆசிரியர் விருது வாங்கக்கூடியது, ஆசிரியர் துறையில் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை படைக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி அல்லது இந்த மாதிரி மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபவனுடைய ஆதிக்கம் நிறைந்த தனுசு ராசி. இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். அவர் அதாவது நீங்கள் சொன்ன பார்த்த ஜோசியர் வந்து உங்கள் நேரம் சரியில்லாமல், நமக்கு நேரம் சரியில்லாமல் இருந்துன்னு வைங்களே, நம்ம பார்க்குற ஆளும் சரியில்லாத ஆள் தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் நேரம் நல்லா இருக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற உண்மையை சொல்ல முடியும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
சரி, இந்த ஆண்டு மீனத்துக்கு வந்து எப்படி இருக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கிறீங்க, எதுவுமே நம்பலைன்னு சொல்லிட்டு நம்பிக்கையா கேட்கறீங்க இல்லையா? மீனராசிக்கு எப்படி இருக்கு? இல்ல இதுதான் ஜோதிடம். நீங்க சொல்றது சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அப்படின்னு சரியா இருந்தாலும் இல்லாவட்டி நான் சொல்றேன் பாத்தீங்களா, உலகத்துல வந்து நிறைய பேர் ஜோசியம் பார்க்குற அத்தனை பேருமே இல்லை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரா இருந்தால் கூட நீ நம்பினா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்க நம்பினாலும் நல்லா விட்டாலும் நல்லது நடக்கும். அதுதான் பிரபஞ்ச விதி அப்படிங்கிறது. தலை விதி அப்படிங்கிறதுக்கு மேலே பிரபஞ்ச விதிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது. நீங்க வந்து என்ன முயற்சி இருக்கட்டும், என்ன படிப்பு இருக்கட்டும், என்ன திறமை இருக்கட்டும், உங்க வயசை கடந்து வந்தனால நான் சொல்றேன், ஒரு போர்டு எடுத்துக்கங்க, ஒரு கோடு போடுங்க, ஒரே மாதிரி 10 கோடு போடுங்க. 10 கோடு ஒரே மாதிரி உங்களால போட முடியுமா? யாராலும் போட முடியாது அப்படிங்கிறத பிரபஞ்ச விதி. அது எல்லா விஷயங்களுமே நம்ம மேலோட்டமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் கேள்வி கேட்கக்கூடிய வயசு உங்க வயசு, இதை நான் பாராட்டுறேன். பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதையும் நான் பாராட்டுறேன். அந்த வகையில் வந்து மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு கேள்வி கேட்டு இவ்வளவு திறமை இருந்து இவ்வளவு தகுதி இருந்து கூட உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போகிறதுனால இந்த வருஷம் முழுவதுமே முன்னேற்றங்களில் தடை அப்படிங்கிற தாமதங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வருஷ கடைசியில் வந்து மொத்தமான ஒரு முன்னேற்றம், அடர்த்தியான ஒரு முன்னேற்றங்களை அற்புதமாக கொடுப்பார் மீனராசியை பொறுத்தளவுக்கு. ஏன்னா ராசி அதிபதி குரு பகவானும் மறைஞ்சு போயிடுறாரு. 10ஆவதுக்கு இந்த சனி பகவானும் 7.5 சனியாக வந்திருக்காரு மீனராசிக்கு. அதனால் மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் கொஞ்சம் முடக்கம், கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் தடுமாற்றம் வந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இடமாற்றம் அப்படிங்கிற பெயரில் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் வருஷ கடைசியில். சரி, இந்த ஆண்டு பார்த்துட்டு அடுத்த ஆண்டு அதே மாதிரியே வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ குரு பயிற்சி பலன்களில் எந்தெந்த ராசிலாம் வந்து டாப்பாக இருக்குது சார்? மார்க் போடுறோன்னா என்னென்ன ராசிகள்லாம் டாப்பில் இல்லை, பொதுவாகவே மேச ராசி முதல் ராசியாக இருக்கிறனால நம்ம முதல் ராசின்னு எடுத்துப்போம். ஆனால் இந்த குரு பயிற்சி மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒன்று மேச ராசிக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு, அதுக்கப்புறம் கன்னி ராசிக்கு, அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு நல்லா இருந்துட்டு இருக்குது. தனுசு ராசிக்கு அவ்வளோ சரியாக சொல்ல முடியாது. ஆனால் வந்து மீன ராசிக்கு அதை 7.5 சனி இருக்கிறனால குரு மறைஞ்சு போனால மற்ற ராசி சொல்ல முடியாது. ஸோ அப்போ மேஷம், கடகம், கன்னி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து விருச்சிகம். அப்ப இவங்க எல்லாம் டாப்ல இருக்காங்க. ராசிப்படி ஜாதகப்படி டாப்ல இருப்பாங்களா இல்ல வந்து அப்படிங்கிறது ஜாதகம் பத்தி. ஓகே, யாருங்க கடக ராசி? டவுன்ல இருக்கீங்களா நீங்க? சரி, யார் டவுன்ல இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. டவுன்ல இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசியும் தனுசு ராசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிப்பு. ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான், அவர் மறைஞ்சு போறாரு. மீன ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தான். அதாவது பொதுவாக குரு பகவான் மறைஞ்சது அப்படின்னாலே தன கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். ராசி அதிபதி குரு பகவானே மறைஞ்சு போகிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி தேவையில்லாத ஏமாற்றங்கள், தேவையில்லாத ஒரு சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் கொடுத்துட்டு இருக்கும். இதுவரை சில காலம் தான். ஆனால் அதுவே நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கனால பயப்பட வேண்டியதில்லை. ஸோ மொத்தமாக அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? எப்படி இருக்கலாம் அவங்க? பொதுவாகவே அதாவது சாஸ்திர ரீதியாக அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக அப்படிங்கிறத விட என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்தால் நல்லது, நடக்காமல் இருந்தால் அதை விட நல்லதுங்கிற ரெண்டு கொள்கை இருக்கு எனக்கு. அதாவது ஒன்று எதிர்பார்த்துன்னு வைங்களே, ஒரு எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அந்த விஷயம் நடந்தால் நல்லதுன்னு சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனால் நடக்காமல் இருந்தால் அதை விட நல்லது அப்படின்னு எடுத்துக்குவேன். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட கண்டிப்பாக நினச்சி பார்ப்பீங்க என்னையும் இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சி. ராசி நல்ல ராசி குரு பயிற்சி பலன்கள்லாம் பார்த்து எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும். பயங்கர ஃபன்னாக போச்சு நம்ம நிகழ்ச்சியே. ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. இதே மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். Until then, it's Akalya Venkateshan and Rajyogam Dr. K. Ram sir. Bye.